பெண்கள் மட்டுமே நிறைய இருக்க வீட்டில் ஒருத்தங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. பிறக்க போகிற குழந்தை பெண்ணாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பையனாக பிறந்தவொடனே அவனுக்கு பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வளையல்லாம் போட்டு அவனுக்கு பரதநாட்டியம் எல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு பொண்ணு மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு டைமில் வீட்டில் அவங்க அம்மா பாட்டி எல்லாம் இறந்ததுக்கப்புறம் ஊர்லேருந்து கிளம்பி வந்து ஒரு பெரிய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஆகிடுறாரு. ஆனால் அவருக்கு வயசாகியும் கல்யாணம் ஆகவே இல்லை. இவருக்கு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவர் இப்படியே இருக்காருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி ஒரு குழந்தையோட இருக்க ஒரு பொண்ணா பார்த்து இவருக்கு பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. இவரோட ஃப்ரெண்டில் ஒருத்தர் ஒரு ஒய்ஃப் கிட்ட தப்பா நடந்து ட்ரை பண்றாரு. தெரிஞ்சவனா அவர் வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு. இவங்க ஒய்ஃப் அழுகுறாங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலையான்னும் போது 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இவரை ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. இவர் பாட்டு பாடும் போதெல்லாம் மட்டும் வித்தியாசமான ஆளா மாறிடுறாரு. ஒரு நாள் இவரோட பையன் அவரோட போன்ல இருக்க ஒரு பாட்டை பிளே பண்ண உடனே ஒரு வித்தியாசமா நடந்துக்கிட்டு இந்த பையன் அதை பார்த்து பயந்து அங்கிருந்து ஓடியாந்து ஊர்லயே பெரியார் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்கறான். அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு ரிட்டையர்டு போலீஸை போய் பார்த்து அவங்க அம்மா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணி இவரை விசாரிக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்றாங்க. ஒரு நாள் அவரோட ஒய்ஃபோட ஹெல்ப் மூலமா இந்த போலீஸ்கார் வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் ரூமை திறந்து பார்க்கும்போது அங்க நிறைய பொம்மைங்களுக்கு இறந்து போன அவங்க அம்மா பாட்டி அவங்க வீட்டு பெண்களோட ஃபேஸ் எல்லாம் வச்சு இவர் ஒரு பொண்ணாவே நினைச்சு அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. போலீஸ்கார் அந்த வீட்டுக்குள்ள ரிப்போர்ட்டர் மாதிரி இவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது பரதநாட்டிய பத்தி எல்லாம் சொல்லும் போது இவர் அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த பையன் பாட்டை மறுபடியும் பிளே பண்றான். இவர் அம்மா மாதிரியே ஃபீல் பண்ணி அந்த பையனை கட்டி பிடிக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை எழுத்து காப்பாத்துறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்க தெளிஞ்ச மாதிரி எந்திரிக்கிறாரு. அவருக்கு நடந்த எந்த விஷயமே ஞாபகம் இல்லை. அன்னைக்கு கூட அந்த பையனை இதே மாதிரி தான் அவர் கட்டி பிடிச்சிருப்பாரு. அந்த பையன் பயந்து ஓடி இருந்திருப்பான்.